தலைய மறைச்சு தொழுகணும். அதுவும் ஆடையில அடங்கும். தலையை மறைக்கிறது, தொப்பி போடுறது இருக்குது. முழுமையான ஆடையினுடைய அம்சங்கள் அதுவும் ஒண்ணு. தொப்பி போட்டாதான் தொழுகை கூடுமா, தொப்பி போடாட்டி தொழுகை கூடாதா அப்படின்னு சொன்னா தொழுகை கூடும், ஆனா மக்ரூஹோட கூடும். ஏன்னா முழுமையான ஆடை. தொழுகைக்கு தயாராயிட்டீங்கன்னு சொன்னா இவளை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கட்டளையிடுறான். அலங்கரித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு விளக்கமாக முஹத்திஸீன்கள் சொல்லும் போது முழுமையான ஆடை அணிய வேண்டும், அதிலே தொப்பி தலையை மறைப்பதும் உள்ளடங்கும் என்பதை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இவ்வளவு பெண்களுடைய ஆடை எப்படி இருக்கணும்னு சொன்னா தொழுகை நேரத்தில் அவர்களுடைய முகம் 2 மணிக்கட்டு பகுதி, 2 கால் பாதம் கரண்டைக்கு கீழுள்ள பகுதியை தவிர மீதி இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் முழுமையாக மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். தலைமுடி வெளியில தெரியக்கூடாது, காதுகள் வெளியே தெரியக்கூடாது. அதே மாதிரி கையில மணிக்கட்டுக்கு மேல உள்ள பகுதி வெளியில தெரியக்கூடாது. முழுமையாக அவர்களுடைய ஆடை மறைத்திருக்க வேண்டும். ஒரு ருக்குனுடைய அளவுக்கு